ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நட்டு ஷுடன் லெவலில் எபிசோட் 382 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தா வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு நம்ம எல்லா காகேஸும், அதாவது 5 காகேஸுமே செம்ம ஸ்பீடு அந்த அதாவது பேட்டில் ஃபீல்டுக்கு போயிட்டு இருப்பானுங்க. அண்ட் போற வழியில கட்சிவு கிட்ட வந்து இந்த மரத்தை பத்தின டீடைல்ஸ் சொன்னாடே கேப்பா. அண்ட் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும். அண்ட் கட் பண்ணிட்டு பேட்டில் ஃபீல்ட தான் காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல எக்கச்சக்க சிரோபீஸ் வந்து செத்து கிடப்பாங்க. சில பேருக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுல வந்துட்டு நம்ம சாக்குரா வந்து என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் காட்சியை சொல்லும், இந்த மாதிரி வந்துட்டு 5 காகேஸ் வந்துகிட்டு இருக்காங்க, அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லவும் சாக்குராவும் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த சைட்ல ஒரு முனங்கல் சவுண்டு என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஷிக்கமாருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருப்பான். பட் அந்த இடத்துல கட்சியோல கூட வந்துட்டு ஷிக்கமாரோ குணப்படுத்த முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தான் இந்த மாதிரி கட்சியே வந்துட்டு பலது செத்து போச்சான். ஏதாவது கட்சி வந்து செப்பரேட்டா சின்ன சின்னதா மாறிச்சுல. ஆனா அப்படி வந்து பல கட்சியும் வந்து செத்து போச்சான். பட் அதனால இந்த கட்சியோல எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து டிக்ளேர் பண்ணிடுது. பட் அந்த இடத்துல வந்து சாக்குரா நினைச்சா ஏதாவது பண்ணிருக்க முடியும். பட் அவளும் எதுவும் பண்ணாம போய் வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருப்பா. உடனே இந்த இடத்துல ஒபிட்டோ வந்துட்டு, டே உங்களுக்குலாம் நான் வந்து கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், நீங்க மட்டும் ஏன் பேச்சுக்கு வந்து ஓகே சொல்லிட்டீங்க, உங்களை அப்படியே உயிரோட விட்டுருவேன், இல்லனா இந்த இடத்துல கந்தல் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ சொல்றத நருட்டோ கேட்பான். கேட்டுட்டு ஒரு வெறி வரும். பட் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஒபிட்டோ வந்து அப்படியே வார்த்தையால சொல்லிடுவான், இந்த மாதிரி நீங்க மட்டும் என் கூட ஃபைட் பண்ணாம இருங்க, என்னோட கனவு உலகத்துக்கு உங்களை கூட்டு போறேன், என்னோட கனவுக்கு நீங்களும் கண்டிப்பா தேவைப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒபிட்டோ சொல்றான். ஒன்னும் இல்ல, ப்ராஜெக்ட் சுக்கியோமிக்கு இவங்களும் தேவைப்படுறாங்களாம். அண்ட் அந்த இடத்துல அஷிராமா எல்லாத்தையும் கேட்டுட்டு, டே தயவு செஞ்சு இது சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, இந்த மாதிரி நீங்க மட்டும் இந்த கெஞ்சுட்சு உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா செத்து போறது ஒண்ணுதான், அந்த கெஞ்சுட்சுல மாட்டுறது ஒண்ணுதான், அதனால தயவு செஞ்சு இது கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆஷிராமா புலம்பி தள்ளுவாரு. அண்ட் இந்த இடத்துல தேர்ட் ஹோக்காகே வந்து சொல்லிடுவாரு, இந்த மாதிரி ஒபிட்டோ வந்து அந்த மரத்தோட லிங்க் ஆகியிருக்கான், அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கும் சங்காய் வரும் அப்படின்றத அவரும் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் அந்த இடத்துல ஒரோச்சிமாரு திடீர்னு வருவான். வந்த உடனே இந்த மாதிரி 5 காகேஸுமே வந்து சரி பண்ணி விட்டுட்டேன், அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் இந்த இடத்துல தேர்ட் ஹோக்காகே பார்த்துட்டு ஒரு மாதிரி பாப்பாரு. ஏன்னா அவனால தானே இந்த தேர்ட் ஹோக்காகே செத்து இருக்காரு அந்த நினைச்சு. அண்ட் கரீன் வந்துட்டு சாஸ்கே பார்த்தானே ரொம்ப சந்தோஷப்படுவா. சூய்கெட்ஸு காமெடியை போடுவான், என்னப்பா இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்து கிடக்கு, இந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சா என்னைக்கு வெட்டி முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல ஒரோச்சிமாரு வந்து சாஸ்கே ஒரு தடவை பார்ப்பான். பார்க்கறப்ப அவன் கொஞ்சம் வெறியோட தான் இருப்பான், அவன் கண்ணெல்லாம் கொஞ்சம் திமிரா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஹாஷிராமா லைட்டா பயப்படுவாரு, எப்படா இந்த பூ பூக்கும், ஏன்னா இத்தனை பேத்தோட ஷினோபிஸோட சக்கராவை உறிஞ்சி எடுத்தோம், இன்னும் இந்த பூ பூக்காம இருக்கே, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து அவர் ஒரு தடவை யோசிச்சு பார்ப்பாரு. அதுக்கு வந்து ஆல்ரெடி அதாவது மாதிரா வந்து பதில் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி வந்து இந்த பூ பூக்கிறதுக்கு 9 tails 8 tails ரெண்டுமே தேவைப்படுதான், அது இருந்தாதான் இந்த பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்லயே ஒரே ஒரு முட்டு மட்டும் ஓப்பன் ஆகுது. இதை பார்த்தோன்னே ஹாஷிராமாக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது, லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் மாதராவோட முக்கியமான பிளான் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சுக்கியோமி ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னா ஒபிட்டோவை போட்டு தள்ள போறானா, அதுதான் அவனோட பிளான். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஹாஷிராமா வந்து இந்த இடத்துல யமனாக்கா கிளான் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா அந்த இடத்துல ஈனோ இருக்கனால நான் இருக்கேன் அப்படின்றப்ப, இந்த இடத்துல எல்லா ஷினோபிஸ் என்னை கனெக்ட் பண்ணி விடு, ஏன்னா இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சுக்கியோமி கெஞ்சுட்சு வேர்ல்டு இதை பத்திலாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஷிராமா முன்னாடி வருவாரு. ஆனா அந்த டைம்ல எல்லா காகேஸுமே அந்த இடத்துல செம ஸ்பீடா வந்துகிட்டு இருப்பாங்க. உடனே ஹாஷிராமா பேச ஆரம்பிப்பாரு, நீங்களாம் வந்துட்டு கண்டிப்பா இந்த இடத்துல உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒபிட்டோ வந்துட்டு சக்கரா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேத்த வந்து பிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல ஆஷிராமா திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு, நம்ம தான் இந்த இடத்துல போராடணும், ஏன்னா இந்த மரத்துக்கு சாப்பாடுனா அது நாம தான், இவங்க கிட்ட அதாவது இந்த மரத்துக்கிட்ட நம்ம மட்டும் போய் பலியானோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அந்த மரத்துக்கு தான் அட்வான்டேஜ், நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பயே நிறைய பேர் அதாவது எல்லாருமே தலையை கீழே தொங்க போட்டுறானுங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தன் சொல்றான், நீங்களாம் வந்துட்டு செத்தது, அதாவது நீங்களாம் டெட் பாடிஸ், ஆனா நாங்களாம் உயிரோட இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி டிஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிப்பான். அண்ட் அந்த டைம்ல ஒபிட்டோ வந்துட்டு எல்லாத்துக்கிட்ட இருந்து சக்கரை எடுக்கிறதுக்காக அந்த மரத்தை லைட்டா அசைப்பான். அண்ட் எல்லாருமே ஓடுவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல நிற்பாங்க. அப்படிதான் எல்லாரும் அப்படியே நில்லுங்க, நான் எல்லாத்துக்கிட்ட இருந்து அழகா சக்கராவை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ அழகா எடுத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம்ல நருட்டோக்கு செம்ம கோவம் வரும். அண்ட் சாஸ்கே சும்மா இல்லாம அவன் கத்தி எடுத்துட்டு போய் சதக்குன்னு மரத்தெல்லாம் வெட்டி தாக்குவான். அப்ப நருட்டோக்குலாம் செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம சாஸ்கே சொல்லுவான், ஏன்னா நருட்டோ நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், நான் இன்னமும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மரத்தை வெட்டுறக்காக தயாரா நிற்பான். உடனே நருட்டோக்கும் வரும் கோவம். அந்த கோவத்துல சேஜ் மோடு 9 tails சக்கரா ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல எடுப்பான். எடுக்கிறப்ப வந்து மக்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நருட்டோவோட நினைவுகள், அதாவது நருட்டோவோட மெமரிஸ் எல்லாமே வந்து போகும். அதாவது சின்ன வயசுல எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டான், சாஸ்கே கூட சேரணும்னு நினைச்சான், முடியல.
அதே மாதிரி மக்கள் இவனை வெறுத்தாங்க, அதை நினைச்சு கவலைப்பட்டான். அண்ட் பல விஷயங்கள் பண்ணியிருப்பான். ஆனா இருந்தாலும் மக்களை விட்டே கொடுக்கலாமே. என்னதான் மக்கள் இவனை கேவலமா சொன்னாலும் கூட இவன் வந்து மக்களுக்காகவே நின்னான். இவன் மக்களுக்கு உயிரை கொடுக்கணும்னாலே நின்னான். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே அந்த இடத்துல வெறி வந்துடும். எல்லா கண்ணுலயும் ஒரு திமிரு தெரியும். ஆனா அதே இடத்துல வந்து நம்ம நருட்டோ வந்து அவனோட சக்கராவை யூஸ் பண்ணல. ஏன்னா அவனோட சக்கரம் எல்லாம் காலியா இருக்கும். பட் மினாட்டோட 9 tailோட சக்கரா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். நருட்டோ வந்து இந்த இடத்துல சேஜ் மோட வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் ஒபிட்டோ கிட்ட அவனால அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கறக்காகவே சேஜ் மோட கொண்டு வந்திருப்பான். பட் சாஸ்கே இருக்கான்ல, அவன் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளு. அதே மாதிரி தான் அவனுமே சொல்லுவான், நான் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளுக்கான்னு சொல்லி சூசனோ எடுப்பான். எடுத்துட்டு ஜூகோ கிட்ட ஹெல்ப் கேட்பான். உடனே ஜூகோ வந்து கர்ஸ் மார்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவான். அது சூசனோ மொத்தமாக அந்த கர்ஸ் மார்க் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சேஜ் ஜுட்ஸு மாதிரி தான். அதே தான் ஒரோச்சிமாரு பார்த்து சந்தோஷப்படுவான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பையன் கர்ஸ் மார்க்கெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் வந்து பண்ணியிருப்பான். ஜூகோவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஒரோச்சிமாருக்கு. பட் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியுங்கிறது வந்து ஒரோச்சிமாரு எதிர்பார்க்கல. பட் இந்த இடத்துல டோபிராமால இதெல்லாம் பார்த்துட்டு பையன் வந்து செம ஃபயரா இருக்கானா. கிட்டத்தட்ட மதரா எந்த அளவுக்கு இந்த இடத்துல பவரா இருக்கானோ அதே பவரோட சாஸ்கே இருக்கிறதா வந்து டோபிராமா சொல்றாரு. ஆனா அதே மாதிரி ஒரோச்சிமாரு நினைக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி அவன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அப்பாற்பட்டதா வந்து ரிசல்ட்ஸ் போயிருச்சு. ஏன்னா சாஸ்கேவை பாக்குறப்ப அவன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்துட்டு டபுள் மடங்கு இருக்கான். அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப வந்து என்னமோ டிஃபரெண்டா அவனுக்கு தோணுதான். ஆனா அதே மாதிரி கரின் சூய்கெட்ஸு 2 பேருமே லைட்டா காமெடி பண்ணிட்டு தான் இருப்பானுங்க எப்பவும் போல. ஆனா அந்த இடத்துல வந்து நருட்டோவோட வெறியெல்லாம் பார்த்துட்டு டோபிராமாக்கு வந்து அவங்க அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கான். இதை பல தடவை சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த தடவையும் சொல்றாரு. ஆனா அப்ப நம்ம 2 பேருக்கும் வந்து செம்ம ஸ்பீட் அட்டாக் பண்ண போவானுங்க. ஒபிட்டோவும் பிளாக் ஸ்பியரை வந்து கத்தியா மாத்திட்டு அட்டாக் பண்ண வருவான். உடனே இந்த இடத்துல ஆசிரமா மத்தவங்களையும் தூண்டி விடுவாரு. டேய், நீ இப்ப சண்டை போட போறீங்களா, போக மாட்டீங்களா, இல்ல இந்த காகேஸ் வந்தக்கப்புறமா சண்டை போட போவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆனா அந்த டைம் ஆஷிராமாவுக்கு வந்துட்டு மாதராவோட நினைவுகள்லாம் வந்துட்டு போகும். கடைசியா வந்து ஒரு ஊர் விட்டு போறப்ப வந்துட்டு என்னென்ன சொல்லிட்டு போனாரோ அதெல்லாம், அதாவது இந்த மாதிரி வந்து என்னோட கனவை அச்சீவ் பண்ண உட்கார போறேன், உன் கனவு என்னடா அப்படின்னு சொல்லி ஆஷிராமா கேட்கறப்ப நான் வந்து அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார்ல. இது எல்லாமே மத்தவங்களுக்கும் வந்துட்டு போகும். அதாவது மத்தவங்களோட மைண்ட்லயும் வந்துட்டு போகும். ஆனா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து காகே சமிட் நடந்துட்டுக்கப்ப நம்ம ஆஷிராமா வந்து தலை வணங்கியிருப்பாரு. எதுக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லா போய்க்கலாம், யாரும் எதுவும் சண்டை போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் எல்லாருமே அதை அதாவது ஓகே சொல்லியிருப்பானுங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் திமிரா தான் இருப்பானுங்க. அண்ட் டோபிராமாலாம் சொல்லுவாரு, டே நீ எல்லாம் ஒரு பெரிய கால்கேடா, நீ எல்லாம் ஏன்டா தலைவனுங்கிற அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மக்கள் எல்லாருமே பீஸ்ஃபுல்லா போறாங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இருப்பாரு. ஆனா அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் பிரிச்சு கொடுக்கறதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துடலாம், பவர்ஸ் பேஸ்டா பிரிச்சு கொடுத்துடலான்றதான் ஆசிரமோட பிளான். பட் டோபிராமா அந்த இடத்துல காசுக்கு நீ காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. பட் ஆசிரமா ஃப்ரீயாவே வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறப்ப டோபிராமா கடுப்பு வந்துடும். டேய் நீ வாயை மூடிட்டுறா, நான் பாத்துக்கிறேன்டா, நீங்க காசு கொடுத்தே வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் கட் பண்ணிட்டு நருட்டோ சாஸ்கேவை காட்டுறாங்க. செம்ம வேகமா போய் அட்டாக் பண்றதுக்கா போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படி 3 பேரும் போயிட்டு ஒன்னா மோதினப்ப அந்த இடத்துல பெரிய பிளாஸ்டே உருவாகும். அண்ட் திரும்ப கட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் காகே சமிட் தான் காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து சாண்ட் வில்லேஜுக்காரர், அதாவது காசே காகே இருக்காருல்ல, அவர் வந்துட்டு எங்களுக்கு டெய்ல்டு பீஸ்ட்லாம் வேணாம், ஆல்ரெடி ஒரு டெய்ல்டு பீஸ்ட் இருக்கு, ஆனா அதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு இருக்குது, அதாவது எங்க ஊர் ஃபுல்லாவே மண்ணால மூடி கிடக்கறனால எங்களுக்கு வந்து நீங்க 30% வந்துட்டு எங்களுக்கு வந்து அதாவது இப்போ வாங்குற காசுல 30% எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கறத வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாரு. பட் எல்லாருமே கோவப்படுவாங்க. அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, எங்க ஊர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணே இருக்கிறனால எங்களால் வந்து ஒழுங்காக வந்து விவசாயம் பண்ண முடியாது. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு தண்ணிக்கும் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. பட் நீங்கள் காசு கொடுத்து இந்த மாதிரி உதவுறப்ப தான் எங்களுக்கும் வந்து லைட்டாக வந்து இந்த பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதாவது லீஃப் வில்லேஜும் சாண்ட் வில்லேஜும் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு அண்ட் தண்ணிலாம் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஆசிரமா திரும்ப தலையை கீழே போட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் நான் ஒன்னே கேட்டுக்கிறேன், நம்ம எல்லாமே ஒன்று சேர்றது பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நம்மளுக்கு தெரியாது, பட் இனிமேல் நம்ம வந்து ஃபியூச்சரை தான் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் வந்து அந்த இடத்துல கெஞ்சி பல முறை கெஞ்சி இருப்பாரு. ஆனா அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் வந்து எல்லா ஷினோபிஸ்டையும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு, தயவு செஞ்சு நீங்க வந்து உதவி செஞ்சாதான், நீங்க வழியெல்லாம் தாக்கி பிடிச்சாதான் ஃபியூச்சர்னு ஒண்ணு நம்மளால மேக் பண்ண முடியும், அதனால உங்க ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெஞ்சறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.